ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரீபவுண்ட் எபிசோட் 3. எபிசோட் 3யோட ஸ்டார்டிங்லேயே அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் தான் காட்டுறாங்க. ரியோ அப்படியே ஸ்கூலுக்கு மேலே இருக்க அந்த ஒரு மொட்டை மாடியில் படுத்துட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கான். அவன் அப்பா சொல்லியிருப்பாங்க, யாருமே அவ்வளோ ஈஸியாக உன்னை ஜட்ஜ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நீ இருக்கணும்னு சொல்லி. அப்படியே கையில் இமேஜின் பண்ணிக்கிறான். அவன் கையில் ஒரு பால் இருக்கிற மாதிரியும் அந்த பாலை ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே அடிக்கிற மாதிரியும் அவன் திங்க் பண்ணிகிட்டே அப்படியே படுத்திருக்கான். அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி மூஞ்சிக்கிட்ட கொண்டு வர்றது, அந்த பால் எப்படி போடுறதுன்னு சொல்லி பேசிகிட்டே அவனுக்குள்ளே அவன் இருக்க, திடீர்னு பார்த்தா நான் பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஜேன் வந்து நிற்கிறான். என்னாச்சு உனக்கு, நீ ரெடியா, நம்ம 2 பேரும் விளையாடலாமான்னு சொல்லி. பாலே இல்லை, ஆனால் 2 பேரும் பால் விளையாடுற மாதிரி, அதாவது பேஸ்கெட் பால் விளையாடுற மாதிரி அப்படியே பேசிக்கிட்டே விளையாண்டுட்டு இருக்காங்க. தூக்கி போட்டு போடுன்னு சொல்ல, இந்த நீ பிடின்னு சொல்லி அவன் தூக்கி போட, அப்படியே ரொட்டேட் ஆகி அந்த பாலை பிடிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி அதை அப்படியே ரியோ தூக்கி போடுறான். ஆனால் அந்த பால் மிஸ் ஆயிடுச்சு, உள்ளே விழுகவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஜென் சொல்ல, அட பாவி என்னடா சொல்கிற நீ, இமேஜின் பண்ணால் கூட என்னை வின் பண்ண விட மாட்டியாங்கிற மாதிரி அவனை துரத்தி இவன் அடிக்கிறதுக்காக போகிறான். விட்டுடான்னு சொல்லி ஜென் அப்படியே ஓடிட்டே இருக்க, ஒரு வழியாக ஜென்னை பிடிச்சி ஒரு பக்கம் நிறுத்திட்டு அவன் ஃபேஸுக்கு நேராக அப்படியே ரியோ நின்று அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஜென் சொல்கிறான், எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சுடா, போதுண்டா, இதோட நிறுத்திக்கோன்னு சொல்ல, அவன் மண்டையிலே ஒரு தட்ட வலிக்குதுடான்னு ஜென் சொல்கிறான். போதும் நீயும் ரொம்ப பண்ணிட்டேன் என்கிட்ட அப்படின்னு சொல்லி ரியோ அவனை பார்த்து ஒரு செகண்ட் 2 பேரும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டே இருக்காங்க. நீ எதுக்காக ஃபைட் பண்ண, இப்போ நீ பெட்டராக இருக்கியா, இனிமேல் இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சுக்கோ, அப்போ தான் உனக்கு சண்டை போடுங்க அந்த ஃபீலிங்ஸே வராது, சரியா அப்படின்னு சொல்ல, சரி இப்படியே போனால் கோச் நம்மளை தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் அப்படியே கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வராங்க. இப்படியே இவங்க மூமெண்ட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக் கட் ஆகி அடுத்து இப்போ இருக்கிற ரியல் லைஃப்பில் தான் காட்டுறாங்க. இல்லை எத்தனை மணிக்கு ப்ராக்டிஸ்க்கு வரணும், ஈவினிங் எப்போ வரணும்னு சொல்லி ஒன்று ரியோவுக்கு ஜென் சொல்லிகிட்டே வரான். சரி ஓகே அப்புறம் என்னோடய லாக்கர் எதுன்னு காட்ட, இங்கே பாருன்னு காட்ட ரியோன்னு எழுதிருக்கு. என்னோடய பழைய லாக்கரே நான் யூஸ் பண்ணிக்கலாமா, ஆமாம் இதே நீ யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்ல, பரவாயில்லையே இன்னும் இது இப்படியே இருக்கேன்னு சொல்லி ஹாப்பியாக இருக்க, இந்தா சாவின்னு சொல்லி சாவியை குடிக்கிறான். அதில் ஒரு கீ செயின், அது கூட அழகாக வாலிபால் மாதிரி இருக்குது, பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்க. பரவாயில்ல இன்னும் அப்படியே இருக்குது, நீ ஏன் திடீர்னு டீமுக்கு வந்த எனக்கு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்ல, அது ஏன்னு எனக்கு தெரில, வரணும்னு தோணுச்சு நான் வந்தேன். எதுக்கு வந்தேன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை, ஏன் வந்த எனக்கு உண்மையாகவே தெரியல, எதனால் வந்த, இன்னும் இருப்பியா, திடீர்னு போயிடுவியா, அன்னைக்கு போனே அந்த மாதிரி நீ என்னை விட்டு போயிடுவியாங்கிற மாதிரி அவனை பார்த்து கேட்க, அவன் கிட்ட அப்படியே வந்து நிற்கிறான். அது நான் இன்னும் 1 இயர் இங்கே தான் இருப்பேன். 1 இயர் இங்கே இருக்கணும், அதுக்கப்புறம் நான் இருப்பேனான்னு சொல்ல முடியாது அப்படின்னு ரியோ சொல்கிறான். என்னது மறுபடியும் நீ போக போறியா, ஏன் போக போகிறேன்னு சொல்லி ஜென் அவனை பார்த்து கேட்க, அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு புரியாமல், அதான் 1 வருஷம்னு சொல்லிட்டேனே. 1 வருஷமா, ஆமாம் 1 வருஷம் தானே ஸ்கூல் அலோவ் பண்ணியிருக்கு, இதை கன்டினியூ பண்ண, அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கை சயின்ஸ் பில்டிங்காக மாற்ற போகிறாங்க, ஸோ அதுக்கப்புறம் நான் இருப்பேனான்னு தெரியலே அப்படின்னு சொல்ல, டைரக்டர் சொன்னாங்க, பட் அதை பற்றி இன்னும் கன்ஃபார்மாக எதுவும் தெரியலையே, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேளை அவங்களோட மைண்டு மாறி இருந்தால் நல்லாயிருக்கும்ல, குவாலிஃபையிங் ரவுண்டில் நம்ம முதல்ல செலக்ட் ஆகணும், அதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி பார்க்க, ஓகேங்கிற மாதிரி அப்படியே ரியோ அவனை பார்த்து சிரிச்சுட்டு அவன் மண்டையில் கை வச்சு இப்படியே செய்ய, விட்ரா எப்போ பார்த்தாலும் நீ ஹேர்லேயே விளையாண்டுட்டே இருப்ப அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி அப்படியே தள்ளிவிட, என்ன இருந்தாலும் லிட்டில் மாஸ்டர் உன்னோட டே ட்ரீமிங்லேருந்து வெளியே வரவே மாட்டேன், எப்பயுமே இதே மாதிரி தான் இருப்பேன்னு சொல்ல, போடா நீ ஓவராக பேசுகிற, நான் தான் கேப்டன் அது தெரியுமா உனக்குன்னு சொல்ல, அப்படியா, நீ எப்பயுமே கனவு கண்டுக்கிட்டே இருப்ப, அவ்வளோதான், நான் உன்னோட டீம்மேட்ஸ் ஓகேவா, சரி போ அப்படின்னு சொல்லி அவன் தலையை பிடிச்சி களைச்சி விட்டுட்டு ரியோ அப்படியே அந்த பக்கம் ஓயிடான். டே ஓடாத குவாலிஃபைங் ரவுண்ட் இருக்குல்ல பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே சொல்லிகிட்டே இருக்க, ரியோ பாட்டுக்கு வேகமாக போயிட்டான். அடுத்து அங்கே ஒரு பெரிய காசிப்பே பாத்ரூமில் நடந்துட்டுருக்கு, அதாவது ரியோவை பற்றி. அவன் பேஸ்கெட் பால் ஸ்ட்ரீட்டில் விளையாடுவானா, அவன் கண்டிப்பாக யாரு கூட விளையாண்டாலும் அந்த டீம் தோற்று போயிடுமா, அவன் சரியான பொறுக்கி தெரியுமா, பேஸ்கெட் பால் பொறுத்த வரைக்கும் அவன் அளவுக்கு யாருமே ட்ரைன் பண்ண முடியாது. அவன் என்னமோ நம்ம ஜென் கூட தான் படித்தான்னு தோணுது, திடீர்னு போயிட்டானா, அப்போ இதுக்கு முன்னாடியே அவனை எல்லாருக்கும் தெரியுமா, ஒன்றுமே தெரியலையேன்னு சொல்லி மாற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏண்டா உனக்கு தெரியாதடா அவனுக்குன்னு அவனை அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட் கேட்க, எனக்கெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஃபாஸ்ட் அப்படியே ஒரு மாதிரி இருக்கான். ஏன் பிரின்ஸ் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவன் மேலே ஒரு தட்ட எனக்கும் தெரியாதுன்னு 2 பேரும் மாற்றி அங்கே ரியோ பற்றியே தான் எல்லாரும் குரூப் டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க. என்னை பற்றி இப்போ பிரச்சனை இல்லைடா, வேற ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்ல, என்ன பிரச்சனை, ஆல்ரெடி பேஸ்கெட் பால் ப்ளே பண்ணுறவங்கெல்லாம் பிரச்சனையில் தான் போய் நிற்கிறாங்க, ஸோ மறுபடியும் நம்ம பேண்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து கிளப்பை தூக்கிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்ல, ஆமாம் இல்லை மறுபடியும் என்னாலலாம் கிளப்பை மாறவே முடியாதுன்னு ஒருத்தர் சொல்ல, அதுதான் எனக்கு புரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்ல, அடுத்து இங்கே நடந்தது எல்லாத்தையுமே
ஜென் கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்கான். அவன் ஆல்ரெடி ரோட்லலாம் சண்டை போடுறவன். அவனை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டு கடைசியில் ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறதுன்னு புரியல. நீ அவனை பற்றி தப்பாக பேசாத. அவன் எவ்வளோ நல்ல பிளேயர்னு தெரியுமா அவனுக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிட்ட ஆர்கியூ பண்ண, அவன் பிளேயரா? அதெல்லாம் இல்லை, அவன் நிறைய சண்டை போட்டுகிட்டே இருப்பான். புது பையனுக்காக நீ இன்னும் ஓவராக சப்போர்ட் பண்ண வேண்டாம். அவனால் கண்டிப்பாக நம்ம கிளப்புக்கு பிரச்சனை தான் வரப்போகுதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்ல, நீ இப்படியே பண்ணிட்டு இருக்க, யாருமே ரைட் பர்சனாக திங்க் பண்ணவே மாட்டியா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற? நான் உன்கிட்ட பெட் கட்டுறேன், அவன் கண்டிப்பாக நல்லபடியாக விளையாடுவான். டீமை வச்சு நீ பெட் கட்டுறியா? எப்படி உன்னால் முடியுது அப்படின்னு சொல்லி ஜின்னை பார்த்து அப்படியே ஃபர்ஸ்ட் கேட்க, இதுக்கு மேலே என்ன பேசுதுன்னு புரியாமல் அப்படியே அமைதியாகவே இருக்கா. அடுத்தது ஜெட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு பிரின்ஸும் இருக்கான். ஆமாம் பிரின்ஸ், இன்றைக்கி எங்கே போகிற? ஈவினிங் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க போல், உன்னை சுற்றி ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்க, யாரை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல, அந்த மாதிரி நான் யாரையும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்னு பிரின்ஸ் சொல்கிறான். ஏன்டா உனக்கு யாரும் அந்த மாதிரி இல்லையா? எனக்கு யாரையும் அவங்க பிடிக்கல, அவங்க மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸ் இல்லை. ஏன்டா ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்கிறேன்? நம்பவே முடியலன்னு சொல்லி ஜெட் சொல்ல, ஆல்ரெடி எனக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்கு. வேற ஒருத்தரா? யார் அது? அவங்களுக்கு ரொம்ப வாய் அதிகம், கொஞ்சம் ஓவராக தான் பேசுவாங்க, டென்ஷனு ஸ்டப்பன் எல்லாமே இருக்குது. நீ சொல்கிறத பார்த்தா அந்த பர்சன் நல்லவங்களாவே தெரியலையே. நல்லவங்களா தெரியல, ஆனால் ஏன் அவன் மேலே எனக்கு லவ் வந்ததுன்னு எனக்கு தெரியல. அவனை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்படியே சைடில் நம்ம ஜெட்டை கரெக்ட் பண்ணுறக்காக தான் பிரின்ஸ் பேசுகிறாங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு. அது ஜெட்டுக்கு தான் புரியல. லைட்டாக திங்க் பண்ணிகிட்டே இருக்க அடுத்து ஸ்கூலில் பிஸியாக கிளாஸில் உட்காந்துருக்க. அங்கே ஒரு பையன் கண்ணாடி போட்டு பழமாக ஒரு பையன் இருப்பான்ல ஸ்கூலில், ஒரு கிளாஸ்லேயும் இருப்பான். அந்த பையன் உட்காந்து நோட்ஸ் எழுதிட்டு இருக்க. 2 ரவுடி பசங்க வந்து, ரவுடி பசங்கங்கிற மாதிரி லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு, எப்பயுமே ஒரு கேங் இருக்குமே, அந்த மாதிரி ஒரு வீணா போன கேங் வந்து அவன் கையிலேருந்து அந்த பேப்பர்ஸை பிடுங்கி, ஏன்டா காப்பி பண்ணிட்டு இருக்கியா நீ? உங்களுக்கு நோட்ஸ் காப்பி பண்ணி தர சொன்னால் தரமாட்டேங்கிற, இப்போ இது இருந்தால் தானே பண்ணுவேன்னு சொல்லி அதை எரிக்க ட்ரை பண்ணுறாங்க. இதை பிரின்ஸும் ஜெட்டும் பார்த்துட்டு சண்டை போடலான்னு போக, டே வேணாண்டா உட்காரு, ஆல்ரெடி கிளப்பு பிரச்சனையில் இருக்குது, மறுபடியும் ஏதாவது பண்ணால் பிரச்சனை பெருசாயிடும்னு சொல்ல அப்படியே அவன் உட்காந்துக்கிறான். இங்கே நடக்கிறதெல்லாம் கரெக்டாக நம்ம ஹீரோ ரியோ பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்து அவன் கையிலேருந்து பிடுங்கி அப்படியே அவன் மேலே எரிக்கிற மாதிரி போக, அந்த நோட்ஸை பிடுங்கி அந்த கண்ணாடி போட்ட பையன்கிட்ட திருப்பி கொடுத்துட்டான். என்ன பண்ண நீ? மன்னிப்பு கேளு அவன்கிட்டன்னு சொல்ல, எனது மன்னிப்பா? நானா? நீ எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் தலையிடுறேன்னு கொஞ்சம் ஓவராகவே அவன் பேசுகிறான். என் பேர் ஜேட் அப்படின்னு சொல்ல, அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறியா இல்லையா? சரி மன்னிப்பு கேட்குறேன், மன்னிச்சிருன்னு சொல்ல, மன்னிப்பா யார்கிட்ட கேட்குற? பேர் சொல்லி கேளு. ஜேட் மன்னிச்சிரு என்னன்னு சொல்ல, அதுக்குள்ளே டீச்சர் வர எல்லாருமே அப்படியே போயிட்டாங்க. அடுத்து லன்ச் டைம். ஜென் சாப்பிட்டுட்டு இருக்க, நீ இன்னும் முடிக்கலன்னு சொல்லி ஃபஸ்ட்டு, அப்புறம் ஜெட்டு பிரின்ஸ்னு சொல்லி எல்லோரும் அவன் கூட வந்து அப்படியே உட்காடுறாங்க. ஓகேன்னு சொல்லி அவன் சாப்பிட்டுட்டே இருக்க எல்லோரும் சாப்பிட்றக்காக இருக்காங்க. ஜென், எனக்கு என்னமோ நம்ம கிளப்பு இன்னும் கண்டினியூ ஆகும்லான்னு தோணலை. ஏன் சொல்கிற? ஆல்ரெடி ஏற்கனவே பிரச்சனை வந்து ஃபர்ஸ்ட் டேவே வார்னிங் வாங்கிட்டோம், பத்தாததுக்கு இப்போ வேற மறுபடியும் டிஸ்பேண்ட் ஆக போகிறோம், கண்டிப்பாக அது நடக்க தான் போது பாரு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்கிறான். ஏன் இப்படி சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், இதை பற்றி எதுவும் பேசாதீங்க, அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன், எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்ல, இருந்தாலும் எனக்கு ஒன்றும் புரியல. நான் தான் சொல்கிறேன்ல, இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீ முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கான். எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருக்க அந்த இடத்துக்கு கரெக்டாக அங்கே நம்ம ரியோவும் வரான். ரியோவை பார்த்தோன்னே ஜென் அவனை பார்க்குறான். பட் ரியோ அவன் பாட்டுக்கு அப்படியே தனியாக போய் உட்காந்துக்கிறான். ஆக்சுவலி ரியோவும் ஜென்னும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி தனியாகவே இருக்கிறத பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அடுத்து இந்த கண்ணாடி போட்ட பையன் கரெக்டாக அவனும் வரான். அவன் இப்படி இங்கே எல்லாரையும் பார்க்குறான். எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுருக்க, அங்கே தனியாக ரியூ உட்காந்துருக்க. ரியூ பக்கத்தில் போய் அவன் அப்படியே உட்காந்துக்கிறான். அவனுக்கு ஆப்போசிட்டில் நான் கூட உட்காந்துக்கலாமான்னு சொல்லி கேட்க அவனும் எதுவுமே சொல்லலை. சரி ஓகே நான் அவன் கூட உட்காந்துக்கிறேன். அவன் பக்கத்தில் போய் இவனும் உட்காந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்திருக்கேன்னு டீச்சர் சொன்னாங்க. உனக்கான புக்ஸ் நோட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன், இது எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, உன் பேர் என்ன? ஜாடி தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்ல, அடுத்து இவன் ஃபேமிலி என்னமோ பெரிய இந்த ஃபேமிலி போல், அந்த ஃபேமிலியை பற்றி இவன் சொல்ல அதை கேட்டுட்ட ஜாடி, அப்போ நீயும் எங்கள் ஃபேமிலியோட ஃபேனா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உன்னை பற்றி தெரியும் அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்புறம் அந்த பையன் அப்படியே கையை கொடுக்குறான். அதுக்கு ரியோ என்னன்னு கேட்க, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம், ஸோ தெரியாத மாதிரி இருக்குல்ல, நீயும் ஹீரோஸ் ஆஃப் ஸ்டார் வார்ஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு வாயை மூடிட்டு சாப்பிடுனா சாப்பிடு, உனக்கு என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னா பேசாமல் இரு, இப்படிலாம் பேசாது அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைக்க, அதுக்கப்புறம் அவனுக்கு பல்ப்பு. சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லி சாப்பிட, அப்புறம் கோச்சும் டைரக்டரும் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. நல்ல வேலை ரியூவை நீ திருப்பி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்த, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, என்ன சொல்கிற? ஆமாம், அவன் அம்மா இங்கே எவ்வளோ ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அவங்க அம்மாவா? என்ன சொல்கிற? அவன் அவ்வளோ ரிச்சா? ஆமாம், அவன் அம்மா ரொம்ப ரிச்சு தெரியுமா? ஆனால் அவன் ஸ்ட்ரீட் சைட்லலாம் பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கானே, கேமிங் பண்ணி அப்படின்னு சொல்ல, அதை பற்றிலாம் எனக்கு தெரியல, என்ன நடந்ததுன்னு தெரியல, ஏதோ அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்தே, அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொல்கிறாங்க. சரி எனக்கும் அவன் தேவைப்பட்டான், அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன், விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல,
சரி, அப்புறம் 12 பேர் சேர்த்திட்டியா இல்லையா? இன்னும் தேடிட்டே இருக்கியா? இன்னும் இல்லைடா, தேடிக்கிட்டே இருக்கேன், சீக்கிரமாக முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சீக்கிரம் முடியும்னு சொல்ல அடுத்து ஸ்கூல் பசங்கள்லாம் அங்கே அப்படியே கிரவுண்டில் பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு பையன் தள்ளி உட்காந்து அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவன் பேர் சக்கோன். அவன் ஒரு ஆட்டிசம் அவனுக்கு இருக்குது. ஸோ அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்க பால் வந்து கரெக்டாக அவன் காலுக்கிட்ட வருது. தம்பி அந்த பாலை தூக்கி போடுன்னு சொல்ல அவன் கரெக்டாக ஷூட் பண்ணிட்டான். பரவாயில்லையே, லக்கியாக உனக்கு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்ல நான் லக்கியாலாம் தூக்கி போடல, நான் அதை எய்ம் பண்ணி தான் தூக்கி போட்டேன்னு அந்த பையன் சொல்கிறான். ஓ அப்படியா, சரி ஓகே குடுபாலன்ட்டு இவங்க விளையாண்டுருக்காங்க. நானும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்குவான்னு கேட்க, நீயா, அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு டைம் இல்லை, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாண்டுட்ருக்க. இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம கோச்சுன்னு இன்னும் பார்த்துட்ருக்காரு. கோச்சுக்கு திடீர்னு ஒரு ஐடியா, ஒருவேளை இவனை நம்ம டீமுக்குள்ளே கொண்டு வந்தால் நல்லா இருக்குமேனு தோணு. அடுத்து நீ விளையாடுறியா, உனக்கு பிடிக்கும்னா ஈவினிங் நீ என் கூட வா அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு வந்துடுறான். அவனை எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்க அதை பார்த்த மற்றவங்களுக்குலாம் பிடிக்கல. அவனுக்கு ஆட்டிசம் இருக்குது, டைம் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது, இவனை எப்படி ட்ரெயின் பண்ணி நம்ம விளையாட முடியும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார்னு சொல்லி ஜென் சொல்கிறான். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அவன் கையில் பால் கொடுக்க எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க. அவனும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொதப்புற மாதிரி இருக்குது, ஆனால் அவன் கரெக்டாக ஷூட் பண்ணிட்டான். எல்லாருனாலையும் நம்பவே முடியல. மறுபடியும் பண்ணுன்னு சொல்ல கரெக்டாக பண்ணிட்டான். 3 பாயிண்ட் ஆஃப் வியூவில் போடுறான்டான்னு சொல்லி எல்லாருக்கும் ஷாக்கு. இப்போ இவனை நீங்கள் உங்கள் டீமில் சேர்த்திப்பீங்களான்னு சொல்லி கேட்க கண்டிப்பாக சேர்த்திப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, எல்லோரும் அப்படியே ரவுண்ட் அப் பண்ணுங்கள், எல்லோரும் விளையாட ஆரம்பிக்கலான்னு சொல்ல எல்லோரும் கேமிங் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணிட்டே இருக்க அங்கே நம்ம ரியோக்கும் அடுத்து அங்கே டீமில் இருக்க ஒரு பையனுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது. 2 பேரும் வேணும்னே பாலை போட்டு இடிச்சுக்க அங்கே நம்ம ரியோ மேலே எந்த தப்பும் கிடையாது. பட் அந்த ஆப்போசிட்டில் இருக்க பையன்தான் சும்மா இல்லாமல் அவன் போய் அவன் மேலே இடிக்க, அதுக்கப்புறம் ஏன்டா நீ தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லி சண்டை பெருசாக அவனே அவனுக்கு கீழே தள்ளிக்கிறான். மூக்குலேருந்து ரத்தம் வந்துடுது. ஸோ கோச் எல்லோரும் பனிஷ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ எல்லோரும் புஷ்அப் பண்ணுங்கன்னு சொல்ல எல்லோரும் பண்ணுறாங்க. பட் ரியோ மட்டும் நிற்கிறான். நீ மட்டும் ஏன் நிற்கிற, நீயும் போய் பண்ணுன்னு கோச் சொல்ல நான் எந்த தப்பும் பண்ணல, அப்புறம் எதுக்கு நான் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன்னு அவன் சொல்கிறான். என்ன பண்ண மாட்டியா, நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி ஜென் வந்து காத்துறான். உனக்காக நாங்கள் எல்லோரும் பண்ணிகிட்ருக்கோம், நீ என்னமோ பண்ண மாட்டேன்னு சொல்ல, பனிஷ்மெண்ட்னா எல்லாருக்கும் தான் வா அப்படின்னு சொல்ல நான்லாம் வரமாட்டேன், நான் தப்பே பண்ணல, அப்புறம் எதுக்கு நான் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே போகிறான். அவனை துரத்திட்டே ஜென் போகிறான். ஏன்டா இப்படி இருக்க, அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நீ தேவையே இல்லாமல் என்னை பற்றி இப்படி பேசுகிற அப்படின்னு ரியோ சொல்ல அங்கே நடந்தது என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் எல்லோரும் இருக்கும்போது நீயும் கோஆப்ரேட் பண்ணல, அப்படிலாம் பண்ண முடியாது, நான் தப்பே பண்ணலை அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நீயும் உன் பார்வைக்கும் நான் தப்பாக தானே தெரியுறேன், எல்லோரும் என்னை பற்றி தப்பாக புரிஞ்சாங்க, சரி நீ என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தாண்டா பேசுகிற, நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன், தள்ள அந்த பக்கம்னு சொல்லிட்டு வேகமாக பைக் எடுத்துகிட்டு அப்படியே ரியோ போயிட்டான். எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கான் ஜென். அதாவது அவன் ஒர்க்குக்கு போயிட்டான். பட் ஆன் டைமில் இருந்தாலும் சார் இதை திங்க் பண்ணிகிட்டே இருக்க ஆட்டம் அந்த பக்கம் ஜாகிங் போயிட்டு வந்துகிட்டே இருக்கான். அவன் கரெக்டாக அங்கே ஜென்னை பார்த்தோன்னே ஜென்னு பக்கத்தில் வரான். ஜென்னுக்கிட்ட பேசவும் அது நீங்கன்னு சொல்லி கேட்க நான் இப்போ தான் இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அன்றைக்கி ஸ்விம்மிங் பூலில் என்னை காப்பாற்றினே மறந்துட்டியா, நான் தான் ஆட்டம்னு சொல்ல ஓ நீங்களா, சாரி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் கிட்ட ஒன்று கேட்கணும், நான் இப்போ தான் ஷிஃப்ட் ஆகிருக்கேன், நல்ல ஹோட்டலாக இங்கே எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, இந்த ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் பக்கத்தில் நல்ல ஹோட்டலில் ஏதாவது சொல்கிறீங்களான்னு சொல்ல அந்த கார்னரில் ஒரு ஹோட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜென் சொல்கிறான். என் கூட நீயும் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது, அன்றைக்கி பூலில் என்னை காப்பாற்றினில அதுக்கு என்னோட ட்ரீட் வா அப்படின்னு சொல்ல அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே, இருந்தாலும் இவன் கூப்பிட்றானே அப்படிங்கிறதுக்காக இவன் கூட அவனும் போயிட்டான். சேம் டைம் அடுத்து ரியூ அவன் ரூமில் அப்படியே உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்க கியூ அங்கே வரான். ஏன்டா ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டியாடான்னு சொல்லி கேட்க அது நான் ஸ்கூலில் இருந்தேன். ஆமாம் இல்லடா, நான் மறந்தே போயிட்டேன் நீ ஸ்கூலுக்கு போகிறேன்னு. சரி விடு நைட்டு முக்கியமான ஒரு கேம் இருக்குது, ஸோ பாஸ் என்னை மீட் பண்ண சொன்னார் வந்துருன்னு சொல்ல என்னால் வர முடியாது. ஏன் வரமாட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லையா, பார்த்தா நல்லா தான் இருக்க மாதிரி இருக்க, அப்புறம் என்ன உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை நான் வர முடியாதுன்னு சொல்கிறேன்ல, நான் தூங்க போகிறேன் நீ கிளம்புன்னு சொல்ல டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க நீ, நான் சொல்கிறது எனக்கு புரியுதா இல்லையா, பாஸ் வர சொன்னார் என்னால் வர முடியாது, எனக்கு டயர்டாக இருக்குது நான் தூங்கணும்னு சொல்ல சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லி கியூ அந்த பக்கம் போயிட்டான். அடுத்து இங்கே ஹோட்டலுக்கு வந்த 2 பேரும் சாப்பிட்லான்னு உட்காந்துருக்க அந்த ஃபுட்டு ரொம்ப யம்மியாக டேஸ்டியாக இருக்கும் போல் அதை அப்படியே ரசித்து ஜென்னு சாப்பிட்டுட்டே இருக்க உனக்கு இந்த சாப்பாடு பிடிச்சிருக்கான்னு ஆட்டம் கேட்குறான். நல்லா இருக்குது, அப்புறம் நீங்கள் வந்தியே எப்படி, யார் கூட வந்த, பேரண்ட்ஸோட வா அப்படின்னு சொல்லி ஆட்டம் கிட்ட அப்படி நம்ம ஜென் கொஸ்டின்ஸ் கேட்குறான்.
தனியாக தான் வந்திருக்கேன். ஃபஸ்ட் இருந்த ஸ்கூல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அட பாவி, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட்டுட்டு வரியே, ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கும்ல. அப்படிலாம் கிடையாது, எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் இல்லை. நான் அடிக்கடி எங்கள் பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஜாப் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது நானும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் எனக்கு பழகிருச்சு. எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இங்கே வந்து கிடச்ச ஒரே ஃப்ரெண்டு நீ தான். உன் கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறான். இது நான் போஸ்ட் பண்ணிடுவா ஆன்லைனில், உனக்கு பிரச்சனை இல்லை, இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணுவான்னு சொல்லி கேட்க, பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டான். அவனும் அப்படியே டேக் பண்ணுறதுக்காக உன் நேம் என்ன, அப்படியே உன்னோட ஐடி சொல்லு, அப்படி இப்படின்னு சொல்லி என்னெல்லாம் கலெக்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ஆட்டம் அப்படியே கலெக்ட் பண்ண, ஒன்றும் தெரியாத மக்கு பையன் அப்படியே எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டான். எல்லாமே போச்சு. சரி ஓகே, கண்டிப்பாக இன்னொரு டைம் மீட் பண்ணிக்கலான்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டே உன்னை தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கவான்னு சொல்லி ஆட்டம் கேட்க, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனும் ஓகே சொல்ல, இவன் அவனை அப்படியே வளைச்சி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கான். தனியாக எதுக்கு ஃபோட்டோ எடுத்தான்னு தெரியல. ஸோ இந்த மூமெண்ட் இங்கே போயிட்டுருக்க. அடுத்து எப்பயும் போல் இங்கே ப்ராக்டிஸ் ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. ஒரு வேளை ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு சரி எல்லோரும் கிளம்புங்கன்னு சொல்ல எல்லோரும் போயிட்டுருக்காங்க. அங்கே இருக்க ட்ரெஸ்லாம் கலெக்ட் பண்ணி வாஷ் பண்ணணும்ல. ஸோ அதெல்லாமே லின்னோட ஒர்க் தான். லின் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கா. அவள் ஃப்ரெண்டு வரா. ஏண்டி அசைன்மெண்ட் இருக்குது, இன்னும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல, ஐயோ நான் மறந்தே போயிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது, இந்த வேலை வேறு இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்கா. தென் அங்கே வரான். இது நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்ல, இல்லை இது என்னோடய ஒர்க் ஆச்சே, நான் பார்த்துக்கிறேன் விடு, பாவம் நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறீல, நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு காய போடலான்னு சொல்லி அப்படியே மொட்டை மாடிக்கு போகிறான். அங்கே பார்த்தா அங்கே அப்படியே ரியோ படுத்துட்டு கையில் பால் மாதிரி வச்சுட்டு அப்படியே பேஸ்கெட்குள்ளே போகிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டுருக்கான். அவனை பார்த்து ஜென் சிரிச்சிட்டு சரி ஓகேன்னு போய் துணியெல்லாம் காய போட்டுட்ருக்கான். ஒரு வழியாக அவன் அங்கே காய போட்டுட்டு நேராக இங்கே வந்து பாலை நான் பிடிச்சிட்டேன்னு சொல்லி அப்படியே விளையாட ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் 2 பேரும் ஸ்கூல் படிக்கும்போது விளையாண்டாங்கள்ல, அதே மாதிரி இப்போ 2 பேரும் அந்த பாலை பிடிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி விளையாண்டுட்டே இருக்காங்க. முடிஞ்சா பிடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, இவனும் அவனும் மாற்றி இல்லாத பாலை இருக்கிற மாதிரி விளையாண்டுட்டே இருக்க மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்க. கரெக்டாக ஃபோன் வருது ரியோக்கு. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு, எனக்கு ஒரு அர்ஜென்ட் கால், நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல, எங்கே போகிற, மறுபடியும் அந்த ஸ்ட்ரீட்டில் போய் விளையாட போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, ஸ்கூல் டைமில் ஏதாவது பண்ணனா, இப்போ நான் போகிறேன் வீடு. ஏய் நீ என்ன இருந்தாலும் நான் டீமோட கேப்டன் தான். அது எப்போ, டீமில் விளையாடுற வரைக்கும் தான். இப்போ நீ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட லிட்டில் மிஸ்டர் ஜென், அது மட்டும்தான் நீ அப்படின்னு சொல்லி அவனை லைட்டாக அப்படியே அவன் முடியெல்லாம் கலைச்சி விட்டுட்டு அந்த பக்கம் போகிறான். இவனை இப்படியே விட்டால் செட் ஆகாது, இவன் கூட எப்படியாவது போகணும்னு பிளான் பண்ணிவிட்டு ஜென் அப்படியே ரியோவை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். நானும் உன் கூட வரேன்னு சொல்ல, நீ எங்கே என் கூட வர, சும்மா உன் கூட வரேன், நீ எங்கே போனாலும் என்னையும் கூட்டிகிட்டே போகணுன்னு சொல்லி அப்படியே பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறான். டேய் உனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, இறங்குடா, எனக்கெல்லாம் பயம் இல்லை, எங்கே போனாலும் சரி நானும் வருவேன்னு சொல்லி அவனை அப்படியே இருக்க ஹக் பண்ணிவிட்டு அவன் கூட போக 2 பேரோட ட்ராவலிங் அப்படியே போயிட்டுருக்கு. அடுத்து இங்கே கேமிங்காக எல்லோரும் வந்தாச்சு. ரியோவை மட்டும் காணும். கரெக்டாக பாஸ் வராரு. கியூ எங்கடா ரியோவை காணும், அவன்கிட்ட சொன்னியா இல்லையான்னு சொல்ல, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் பாஸ்ன்னு சொல்கிறான். அவன் வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சுடா, எல்லோரும் இங்கே இருக்காங்க, அவனை மட்டும் இன்னும் காணும், அவனை இன்னும் நான் கோர்ட்டில் பார்க்கவே இல்லை, அவன் சீக்கிரம் இங்கே வந்தாகணும்னு சொல்ல, ஆல்ரெடி நான் அவன்கிட்ட சொன்னேன், ஒரு வேலை இருக்குது, முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்னான், வந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அப்படி என்னடா அர்ஜென்ட்டான வேலை, இதை விட போன டைம் என்ன தோக்க வச்ச மாதிரி நிறைய பணத்தை இந்த டைமும் லாஸ் பண்ணி விட்டுறாதீங்க, இந்த டைம் யாரும் என்னை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, அது உனக்கு புரியும்ல அப்படின்னு சொல்ல, சரி பாஸ் எனக்கு புரியுது, கண்டிப்பாக இந்த டைமு போன தடவை மாதிரிலாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். சரி வந்தானா சரி, சீக்கிரம் அவனை வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி பாஸ் வேகமாக அந்த பக்கம் போயிடறான். என்னடா இவனை இன்னும் காணுமேங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது எங்கே கியூக்கு. அவன் எப்போ தான் வருவான்னு யோசிச்சிட்டே இருக்க. சேம் டைம் அடுத்து பைக்கில் 2 பேரும் ஜாலியாக வந்துட்டு இருந்தவங்க ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடைக்கு வராங்க. பசிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அங்கே ரியோ போய் ஏதேதோ ஆர்டர் பண்ணி ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வாங்கிட்டு வரான். இந்த அவனுக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்க, எனக்கு பசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறான் ஜென். உண்மையாக உனக்கு பசிக்கலையான்னு சொல்லி கேட்க, வயிற்றுலேருந்து லைட்டாக சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி சாருக்கு அப்போவே பசி வந்துருச்சு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கான் இங்கே. எனக்கு பசிக்கலன்னு சும்மா போய் சொல்லிட்டு பசிக்கலைன்னு சொல்லி சும்மா வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்கானுங்க 2 பேரும் ஒரு இடத்துல. சாப்பிட்டுக்கிட்டே இருக்க லைட்டாக நம்ம ஜென்னோட லிப்ஸில் ஒட்டியிருக்க, அதை அப்படியே அவன் தொடச்சி விட்டவன் அதை அப்படியே அவனே சாப்பிட்டுக்கிறான். ஸோ இந்த மூமெண்ட்டு க்யூட்டாக போயிட்டுருக்க. ஆல்ரெடி இவங்களோட எல்லா சீரீஸ்லையுமே நான் பார்த்துருக்கேன், இந்த சீன் கண்டிப்பாக இருக்கும். ஆக்சுவலாக ஐலாங் நைலையும் தெரியும்னு நினைக்கிறேன், இதே மாதிரி ஹோட்டலுக்கு போகிற சீன் வரும். அதே மாதிரி கேங்ஸ்டர் ஒப்பாலையும் பார்த்துருக்கேன், இதே மாதிரி ஒரு சீன் வரும். சேம் இதுலேயும் இந்த சீனு, ஒரு வேளை இது இவங்க சிக்னேச்சர் டீம் சீனோ, இந்த சீன் இல்லாமல் 2 பேரும் ஆக்ட் பண்ண மாட்டானுங்க போல். எப்பயுமே இதே மாதிரி தான் நடக்கும்.
அடுத்து இங்கே ஸ்ட்ரீட் கேமிங்கில் யாருமே இல்லை, ரியோ இன்னும் வரலன்னு சொல்லி நான் விளையாடுறேன்னு போகிறான். டே உனக்கு கால் அடிபட்டிருக்குடா, அதெல்லாம் பார்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் சாம்பியன் உங்களுக்கு தெரியாதா, அவனுக்கு முன்னாடி நான் தானே விளையாண்டுருந்தேன், நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி வேகமாக போகிறான். ஆனால் அங்கே அவனால் சுத்தமாக விளையாடவே முடியல. ஆக்சுவலி தோற்று போயிட்டான். ரூமுக்கு வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க ரியோ கரெக்டாக வரான். என்னாச்சு, எனக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக நீ தான் விளையாண்டன்னு கேள்விப்பட்டேன், எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்ல. நீ எங்கே போயிட்டு வர, உனக்கு தெரியாதா, ஆல்ரெடி நான் இதெல்லாம் விளையாட மாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, அப்போ எதுக்கு திரும்ப இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ரியோ கேட்குறான். நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டால் அதுக்கான பதிலை மட்டும் நீ சொல்லுன்னு சொல்ல. நான் ஸ்கூலில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன், இப்போ எதுக்கு உனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி ரியோ கேட்க. ஆல்ரெடி நீ உன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்ததுக்கப்புறம் டோட்டலாக மாறிட்டேன்னு நினைக்கிறேன், இப்போ நீ பழையபடி இல்லை அப்படின்னு சொல்ல. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி இருக்க போகிறதில்ல, என்னோட டிசிஷனை யாரும் முடிவு பண்ணுறதில்ல, நான் தான் பண்ணுறேன், எனக்கு பிடிக்கல நான் அதை விட்டுட்டேன்னு சொல்ல. உண்மையாக நீ தான் டிசிஷன் எடுப்பியா? ஆமாம், எது வேணுமோ செய்யணுமோ செய்யக்கூடாதோன்னு நான் தான் முடிவெடுப்பேன்னு சொல்ல. கடைசியாக ஒரே ஒரு தடவை என்னை உன் பிரதராக நினச்சிக்கோன்னு சொல்லி அவன்கிட்ட கேட்க. அவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். அப்புறம் அவன் தூங்கிட்டான் போல். அவனுக்கு ஒரு கனவு. சின்ன வயசாக இருக்கும்போது ரியோட அப்பாவுக்கு அவன் பெரிய பேஸ்கெட் பால் பிளேயர் ஆகணும்னு ஆசை. ஸோ சொல்லி வளர்த்துருப்பார் போல். அவரோட கனவை நினைவாக்கணுங்கிறக்காக தான் அவன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டே காலையில் எழுந்துச்சி அந்த பாலை பார்த்து ஹாப்பியாக இருக்குது அவனுக்கு. ஸோ சேம் டைம் அடுத்து பாட்டி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ரோட்டில் அப்படியே கீழே விழுக கரெக்டாக ஆட்டம் அந்த பக்கம் வரான். வந்து பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டான். என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, நான் இங்கே தான் பக்கத்தில் இப்போ தான் வந்திருக்கேன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணுறேன்னு சொல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, என் பேரை இருக்கான், அவன் வந்து என்னை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, உங்கள் பேரை எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதெல்லாத்தையும் கேட்டுட்டு ஆட்டம் அந்த பக்கம் போயிட்டான். நம்பர்லாம் கொடுத்துட்டு போயிட்டான். சேம் டைம் அடுத்து இங்கே அப்படியே எல்லோரும் விளையாண்டுட்டு சரி நான் கிளம்புறேன்டா பாயின்னு சொல்லி ஒவ்வொருத்தன் ஒரு பக்கம் போக. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லி ஜென்னும் கிளம்புறான். கரெக்டாக ஒரு கார் வந்து அப்படியே அங்கே இருக்கிற ஜென்னை கடத்திட்டு போயிடுச்சு. கடத்திட்டு போனவன் க்யூவாக தான் இருக்குமா போல். ஸோ உடனே இவனை ஃபோட்டோ எடுத்து ரியோக்கு அனுப்ப, ரியோ அந்த ஃபோட்டோவை பார்த்து டென்ஷனாக கத்திட்டு போகிறான். அதோடு இந்த எபிசோடு இங்கே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோடுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.